திருவருகை காலம் 2ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, 10 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவாக்கினர்கள் என்பவர்கள் இறைவனது செய்தி மக்களுக்கு கொண்டு வந்தவர்கள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மக்களின், முக்கியமாக இஸ்ரேல் மக்களின் தேவை எதுவாக இருந்ததோ அக்குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்ய இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள்தான் இறைவாக்கினர்கள். உதாரணமாக, மக்கள் அரசியல் அடிமைத்தனத்தின் காரணமாக நம்பிக்கை இழந்து விரக்தியின் விளிம்பில் உழன்ற வேளையில் அவர்களது தேவை நம்பிக்கையாக இருந்தது. இந்நம்பிக்கை செய்தியை ஒரு சில இறைவாக்கினர்கள் கொண்டு வந்தனர். பிற இன மக்களோடு வாழ்ந்தபோது தங்களது கடவுளாகிய யாவேயையும் அவரது கட்டளைகளையும் இஸ்ரேல் மக்கள் மறந்தபோது அவர்களது தேவை நினைவூட்டுதலாக இருந்தது. அதாவது யாவேதான் அவர்களது கடவுள் என்பதை நினைவூட்ட வேண்டிய நிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில இறைவாக்கினர்கள் யாவே இறைவனுக்கு மட்டும் பிரமாணிக்கமாக இருப்பது குறித்தும் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதன் தேவையை குறித்தும் மக்களுக்கு நினைவூட்டினர். இன்றைய 2 வாசகங்களிலும் எலியா இறைவாக்கினரை பற்றி வாசிக்கின்றோம். மக்களின் தேவையின் அடிப்படையில் ஏனைய இறைவாக்கினர்களைப் போல எலியாவும் இறைவனது சிறப்பு செய்தி தாங்கி வந்தவர்தான். அவர் வாழ்ந்த காலத்தில் 2 சீர்கேடுகள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் மலிந்து கிடந்தன.
ஒன்று அநீதி. அன்றைய இஸ்ரேல் அரசன் ஆகாப்பு சுயநல வேட்கையிலும் சுகமான வாழ்வு தேடலிலும் சிக்கிக் கிடந்ததன் காரணமாக எந்த அநீதியையும் செய்வதற்கு அவன் தயங்கவில்லை. இதற்கு ஒரு உதாரணமே நாபோத்தின் திராட்சை தோட்டம் அநீதியாக பறிக்கப்பட்டது. 1 அரசர் 21. இரண்டாவது தீமை பிற தெய்வ வழிபாடு. ஆகாப்பு அரசனின் மனைவியாகிய ஈசபேலின் தூண்டுதலின் காரணமாக பாகால் தெய்வ வழிபாடு இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஊக்குவிக்கப்பட்டது. யாவையை பின்பற்றியவர்கள் மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த இரு தீமைகளையும் கடுமையாக கேள்விக்குட்படுத்தி சாடியவர் எலியா. ஆகாபின் அநீத செயலை கண்டித்தார். 1 அரசர் 21 17 முதல் 21 வரை. பாகால் தெய்வ வழிபாட்டை ஒழித்து யாவேயே உண்மையான இறைவாக்கினர் என்பதை நிலைநாட்டினார். 1 அரசர் 18 1 முதல் 40 முடிய. எலியாவின் இத்தகைய பணி குறித்தே சீராக்கியின் ஞான நூல் ஆசிரியர் முதல் வாசகத்தில் பெருமையாக பேசுகின்றார். இறைவாக்கு பணி என்பது கடந்த காலத்தோடு முடிந்து விடுவது அல்ல, தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒன்று என்பதை இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டவே திருமுழுக்கு யோவானை எலியாவாக உருவகித்து இன்றைய நற்செய்தியில் பேசுகின்றார். திருமுழுக்கு யோவானும் எலியாவைப் போல அநீதியை சாடியவர்தான். அதன் காரணமாக தன் உயிரையே இழக்கின்ற சூழலுக்குள் தள்ளப்பட்டார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஓர் இறைவாக்கினர் தான். நான் நல்லவளாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சமூக தீமைகள் மட்டில் கண்ணை மூடிக்கொண்டிருப்பது கிறிஸ்தவருக்கு அழகல்ல. சென்ற நூற்றாண்டில் தென் அமெரிக்காவில் பேராயராக இருந்தவர் ஆஸ்கோ ரொமேரோ அங்கு நடந்த இராணுவ ஆட்சிகளின் அநீதிகளை வெளிப்படையாகவே சாடியவர். இதன் காரணமாக திருப்பலியின் பொழுதே சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்றும் இறைவாக்கினர்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சென்னையிலும் கடலூரிலும் துன்புறும் மக்களுக்கு உதவி செய்யும் எல்லோருமே ஒரு வகையில் இறைவாக்கினர்கள் தான். ஆனால் அவர்களது எண்ணிக்கை இன்னும் பெருக வேண்டியிருக்கின்றது. ஜெபம். இறைவா, நீர் விரும்புகின்ற சமத்துவ சமுதாயமாக எம் சமூகம் மாற உம் நீட்சிகளாக நாங்கள் வாழ வரம் தாரும். ஆமென்.